கன்னியாகுமரியிலிருந்து இணைந்திருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர் சரவணனிடம் பேசலாம். சரவணன், இன்றைக்கு மோடி வரவுள்ள நிலையில அங்க இருக்கக்கூடிய பகுதிகளில் பொதுமக்களுக்கான கட்டுப்பாடுகள் ஏதேனும் விதிக்கப்பட்டிருக்கா? நிச்சயமாக அபிநயா, அதாவது கன்னியாகுமரிக்கு இன்று பிற்பகல் 4:35 மணி அளவில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி வர இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து மாளிகை கன்னியாகுமரியில் அமைந்திருக்கிறது. அந்த பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய விருந்தினர் மாளிகை கன்னியாகுமரியில் அமைந்திருக்கிறது. அந்த பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஹெலிகாப்டர் தளத்தில் வந்து இறங்க போக்குவரத்து குழாம், அந்த படகு குழாமிற்கு செல்கிறார். அதற்கு முன்பாக கன்னியாகுமரி பகுதி அமைதியும் தரிசிக்க உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் அவர் விவேகானந்தர் நினைவு மண்டபத்தில் அதில் சுமார் ஒரு 18 மணி நேரம் தியானத்தில் ஈடுபட இருப்பதாகவும் தெரிகிறது. இந்த சூழ்நிலையில் தற்போது பார்த்தவையானால் போலீசாரினுடைய தீவிர கண்காணிப்பு என்பது கடுமையாக்கப்பட்டிருக்கிறது. தற்போது இந்த படகு போக்குவரத்து என்பது காலை 8 மணி முதல் 10 மணி வரை மட்டுமே அனுமதிக்கப்படுகிறது. அதன் காரணமாக தற்போது நாம் பார்த்தோமேயானால் நம்முடைய ஒளிப்பதிவாளர் காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காட்சி என்பது இங்கு படகு போக்குவரத்திற்காக இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள் இவர்கள் தங்களது ஆதார் உள்ளிட்ட விலாசம் உள்ளிட்டவைகளை போலீசாருக்கு பதிவு செய்த பின்னரே இங்கிருந்து அனுமதிக்கப்படுகின்றனர். தொடர்ந்து இந்த பகுதியிலிருந்து செல்லக்கூடிய இந்த சுற்றுலா பயணிகள் அவர்களது உடைமைகளையும் முழுவதுமாக சோதனைக்கு உள்ளாக்கப்பட்ட பின்தான் இங்கிருந்து படகு குழாமிற்கு அனுமதிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் இருந்து வருகிறது. குறிப்பாக பார்த்தோம்னால் 10 மணிக்கு இந்த படகு குழாம் செல்லக்கூடிய அனுமதி என்பது 10 மணி வரை மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அதற்கு மேல் பிரதமர் வந்து விவேகானந்தர் நினைவு மண்டபம் செல்லும் வரை இங்கு அனுமதி கிடையாது. அதே போன்று இந்த பகுதியில் அங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் பிரதமருடைய வருகையால் விதிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த கள விவரங்களுக்கு நன்றி சரவணன்.